அனைவருக்கும் வணக்கம். நாம ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த என்எம்எம்எஸ் தேர்வு எனப்படக்கூடிய தேசிய வருவாய் வழி திறன் மற்றும் படிப்பதிவு திட்டம், அந்த தேர்வு இப்ப அரசால் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த தேர்வுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அரசு பள்ளி, அரசு நிதியுதவும் பள்ளி, மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, நடுநிலை பள்ளிகள் போன்ற பள்ளிகள்ல 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான ஒரே நிபந்தனை, அவர்களோட பெற்றோர்களோட ஆண்டு வருமானம் 3,50,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த தேர்வுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேர்வுகள்ல வெற்றி அடையக்கூடிய மாணவர்கள் 9, 10, 11, 12 ஆகிய 4 வகுப்புகள் முடிக்கும் வரை மாதந்தோறும் 1000 வீதம், ஆண்டிற்கு ரூபாய் 12,000 வீதம், மொத்தமா 4 வருஷத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு 48,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் இதன் மூலியமா கிடைக்குது. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாம இருக்க, இதற்கான தேர்வுகளுக்கு நீங்க விண்ணப்பித்து அதுக்கு சிறந்த முறையில தயார் செய்து அந்த தேர்வுல வெற்றி அடைஞ்சீங்கன்னா, நீங்களும் அந்த ஸ்காலர்ஷிப்பை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப இதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய தேதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, 31/12/2024 ஆரம்பிச்சு வருகின்ற 24/1/2025 வரைக்கும் உங்களுக்கு இந்த தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் உள்ளது. இந்த தேர்வு எப்ப நடைபெறவிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, 22/2/2025 அதாவது பிப்ரவரி 22 சனிக்கிழமை அன்று இந்த தேர்வு 2 தாள்களா நடைபெறவிருக்கு. முதல் தாள்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, 7ஆம் வகுப்பு முழுமைக்குமான மற்றும் 8ஆம் வகுப்பு முதல் 2ஆம் பருவத்திற்கான கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடத்திட்டங்கள்ல இருந்து கேள்விகள் இருக்கும். கணித பகுதியிலிருந்து 20 கேள்விகள், அறிவியலிலிருந்து 35 கேள்விகள், சமூக அறிவியலில் இருந்து 35 கேள்விகள், மொத்தமாக 90 மதிப்பெண்களுடன் இந்த முதல் தாள் நடைபெறும். 2ஆம் தாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனத்திறன் தேர்வு அப்படிங்கக்கூடிய ரீசனிங் பகுதியிலிருந்து, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு 90 கேள்விகள் அமையப்பெறும். சோ இரண்டிலும் குறிப்பிட்ட அளவு மதிப்பெண்களை பெற்று வெற்றியடையும் பட்சத்துல நீங்க இந்த கல்வி உதவித்தொகைக்கு முழுமையான தகுதி பெற்றிருக்கிறீர்கள். சோ நீங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க உடனடியா உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் வசம் விண்ணப்பத்தினை பெற்று பூர்த்தி செய்து, விண்ணப்ப கட்டணமான ரூபாய் 50 தலைமை ஆசிரியர் வசம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை வழங்கும் பட்சத்தில் அவர்களே உங்களுக்கான விண்ணப்பத்தினை டிஜிஇ வெப்சைட்டில் விண்ணப்பம் செய்து விடுவார்கள். ஆகவே இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் அனைத்து 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களும் பயன்பெற்று வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.